வணக்கம். போன வீடியோவில் நம்ம பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறதுனால கவனம் எப்படி குறைஞ்சிருது, நாளடைவில் ஆர்வம் எப்படி குறையுது அப்படின்றத பார்த்தோம். அதை எப்படி ஒரு பேலன்ஸ்டாக ஹாபீஸாக இருந்தாலும் சரி, மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் மூணுத்தையும் எப்படி பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுனால அவங்களோட கவனம் அதிகரிக்குது, கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்குது, அதனால் ரிசல்ட்டை எப்படி அதிகரிக்குது அப்படின்றத ஆராய்ச்சி மூலியமாக நிரூபிக்கப்பட்ட சில தரவுகளை வச்சு இன்றைக்கி மிஸ் அகிலா பேச போகிறாங்க. வணக்கம். இப்போ போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இந்த கவனம் எந்த அளவுக்கு சிதறுது, அதனால் என்னென்ன பின்விளைவுகள். இந்த வீடியோவில் நம்ம சார் சொன்ன மாதிரி அதற்கான வழிமுறைகள், அதாவது கவன சிதறல் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பள்ளி மாணவர்களுக்கு இந்த கவனச்சிதறல் அதிகமாக இருக்குது. அந்த சமயத்தில் எந்நேரமும் தொடர்ந்து ஒரு பாட புத்தகத்தை வெகு நேரமாக அதையே புரட்டி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்னதான் படித்தாலும் அதற்கான அந்த கவனம் அங்கே இருக்காது. அதே மாதிரி அவங்க பெற்றோர்களுமே அவங்கள விளையாட விடுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்கள் செய்கிறதுக்கும் சில சமயங்களில் அவங்க சில பெற்றோர்கள் வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய விட மாட்டாங்க. அப்படி இன்னும்போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளை, அதாவது பசங்களுக்கு அவங்களா செய்யக்கூடிய சில வேலைகளை கூட அவங்க பெற்றோர்கள் தான் செஞ்சுக்கணும், தான் செஞ்சிடலாம், ஏன்னா பசங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க எந்த வேலையுமே செய்யாமல், வீட்டில் எந்த வேலையிலையுமே ஈடுபட விடாமல் அவங்களோட பர்சனல் டெய்லி லிவிங் ஸ்கில்லே குறைக்கிற மாதிரியான சூழல் கூட பசங்களுக்கு ஏற்பட்டுருது. இதனால் அவங்களோட கான்சன்ட்ரேஷனும் ஈடுபாடும் அதிகரிக்குதா அப்படின்னா ஆராய்ச்சிகள் வேறு விதமாக சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது கட்டாயமாக படிக்கும் பொழுது ஒரு சில நிமிடங்களோ இல்லை ஒரு சில மணி நேரங்களோ நம்ம அதற்கான பிரேக், என்ன வேலை செஞ்சாலும் பாடப்புத்தகம் மட்டும் இல்லை, ஒரே வேலையை தொடர்ந்து செய்யும் பொழுது அதிலிருந்து நம்ம ஒரு பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் அந்த வேலையை பண்ணும் பொழுது கட்டாயமாக கவனம் அதிகரிக்கப்படும் அப்படின்றத ஆராய்ச்சி மூலமாக நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பள்ளி மாணவர்களுக்கு ஒரு குறுக்கீடுன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபோன், அதுதான் அதிக மாணவர்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸாகவே இருக்குது, கான்சன்ட்ரேஷனுக்குமே தடங்கலாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது படிக்கும் பொழுது நம்ம அந்த ஃபோனை நம்ம கண்ணுக்கு எதிராக எங்கே வச்சாலுமே அந்த ஃபோனை தான் போய் தேடி, இல்லை நம்ம கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிடங்கள் நம்ம பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் போகும் பொழுது படிக்கிற அந்த ஒரு விஷயம் கட்டாகி வெகு நேரம் அந்த ஃபோனையே யூஸ் பண்ணுற அளவுக்கு மாறிடுது. இப்போ சமீபமாக அந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய ஒரு வீடியோஸ், ஷார்ட் வீடியோஸ் ரீல்ஸாக வந்துட்டுருக்கு, யூடியூப்லேயும் நிறையா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, பல வீடியோஸ் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று பார்க்கும்போது ஆர்வத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும், அதுலேருந்து கவனத்தை வெளியில் எடுக்க முடியாமல் போயிடும். அப்போ பள்ளி மாணவர்கள் சிலர் மொபைல் இந்த காலத்தில் பெற்றோர்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கும். ஏன்னா நிறைய அசைன்மெண்ட்ஸு, ஸ்கூலில் கொடுக்குற கம்யூனிகேஷன்ஸை, இல்லை ஏதாவது இப்போ சர்ச் பண்ணி எடுத்துக்கணும், ஏதாவது லெக்சர் இப்போ கேட்கணும் அப்படின்னாவே இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் வீடியோவில் நமக்கு தேவையான கண்டென்ட் நிறைய இருந்தாலுமே தேவையில்லாத கண்டென்ட்ஸும் வலைதளத்தில் நிறையா இருக்குது. அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் அதெல்லாம் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோஸாக அடுத்தடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது நாட்டம் அது மேலே அதிகரிச்சுட்டே போகும். என்ன சொல்ல வராங்கன்னு. ஆனால் அதுலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டோமா அப்படின்னு பார்த்தா அது வேறு இல்லை. ஆனால் அந்த நம்மளோட கவனம் ஃபுல்லாக அதில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அதை தூக்கி வச்சுட்டு சில பேர் பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போனதே தெரியாது. 45 மினிட்ஸ் 1 ஹவர் சர்வசாதாரணமாக அந்த வீடியோஸில் போயிருக்கோம். அவங்களுக்கு சிலர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அதில் போயிருக்கோம். நம்ம கிளினிக்கில் பார்க்குற பேஷண்ட்ஸை குறிப்பாக பெற்றோர்கள் பையன் ரொம்ப நேரம் மொபைல்ஸ் பார்த்துட்ருக்கான், என்னன்னு தெரியல அப்படி சொல்லும் போது பையன்கிட்ட கேட்டால் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்காது. நான் ரொம்பலாம் பார்க்கல, எப்போயாவது தான் பார்க்குறேன், பிரேக்கில் பார்க்குறேன் அப்படி சொல்லுவோம். உடனே அவன் பேரண்ட் செட்டிங்ஸில் போய், நான் யூஸ்வலாக என்ன ப்ரிப்பேர் பண்ணால் அவனோட மொபைலில் வாங்கி செட்டிங்ஸில் போய் அவங்கள்ட்ட பேரண்ட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்க்ரீன் டைம் பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஒரு மாணவர் அந்த ஸ்க்ரீன்ஸ்லலாம் போயிருக்காரு, எந்த வலைதளத்துக்கு போயிருக்காங்க, எந்தெந்த மாதிரியான மீடியாஸுக்கு போயிருக்காங்க. சப்போஸ் நெட்ஃப்ளிக்ஸில் போயிருக்காங்களா, வாட்ஸ்அப் எவ்வளோ நேரம் பண்ணியிருக்காங்க, யூடியூப்பில் எவ்வளோ நேரம் போயிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அதில் வந்திருக்கும்.
அப்போ அதை பார்க்கும்போது கடந்த ஒரு வாரத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்குமே பள்ளி மாணவர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா, பள்ளி போன மீதி நேரத்தில் எவ்வளோ நேரம் அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்படி அவங்களும் கேட்டால், நான் வந்து டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் வந்திருக்கேன், எனக்குன்னு ஒரு பிரேக் வேணும்னு நினைக்கிறேன். அந்த பிரேக் நம்ம சொல்கிற பிரேக் வந்து யூடியூப்லேயோ மொபைல்லையோ பார்க்குற பிரேக் கிடையாது. உண்மையாக ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிற பிரேக். ஒருத்தவங்க வந்து மென்டலாக நிறையா வேலை செய்கிறாங்க அப்படின்னா, படிக்கிறது, போகிறது, எழுதுறது, அசைன்மெண்ட்ஸு, அதை சொல்லி பார்க்குறது, இல்லை வந்து அதை பற்றின திங்கிங் கொடுக்குறது அப்படின்ற மென்டல் ஒர்க்கு படிப்பில் இருக்கும்போது, அதுலேருந்து ஒரு பிரேக் அப்படின்னா ஃபிசிக்கல் ஒர்க்கு தான். அதுக்கான ஆப்போசிட்டான ஒர்க்கு தான் நம்ம பார்க்கணும். ஃபிசிக்கலான வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸ் எடுத்து வைக்கிறது, தன்னோடக்கு தேவையான துணிமணிகளெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறது, அப்புறம் மறுநாள் கிளம்புறதுக்கான தேவையான பொருட்களை எடுத்து வைக்கிறது, வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லைன்னா சின்னதாக ஒரு குக்கிங் கூட கற்றுக்கலாம். எல்லோரும் வந்து இந்த காலத்தில் வந்து வீட்டில் இருந்து வேலைக்கு போக போகிறதில்ல. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்குன்னு தனியாக வெளி ஸ்டேட்லேயோ இல்லை வெளி சிட்டிலேயோ போய் தான் வேலை செய்கிறாங்க. அப்போ வெளியில் போய் வந்து பொருட்களில் வாங்கி நம்மளே வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஆற்றல் கற்றுக்கணும் அப்படின்னா வீட்டிலேருந்தே தயார் நிலையில் படித்துட்டு தான் வெளியில் போகணும். அப்போ வீட்லேயே நிறையா நமக்கு தேவையான பிரேக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மொபைல்னு பார்க்கும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் குறையும், மென்டல் ஃபெட்டிக்னஸ் வந்துடும். ஏற்கனவே மைண்டுக்கு நிறைய வேலை கொடுத்துருப்போம், அதோடு சேர்த்து வந்து மொபைல் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது மென்டல் ரொம்ப ஃபெட்டிக்னஸ் ஆகிடும். அதுக்கு மேலே அதுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ ஒரு கட்டத்தில் மொபைல் வேணாம், இப்போ திருப்பி படிக்க போகணும் அப்படின்னா நம்மளோட மைண்டு வந்து அதுலேருந்து கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் பண்ணி இதில் ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியாது. ஆல்ரெடி மைண்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிற பிரேக் அப்படின்றது வந்து ஃபிசிக்கல் பிரேக்குன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கல் பிரேக்குக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு இல்லையா? அது என்னென்ன காமனாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போது இது வரைக்குமே ஒரு குழந்தைய வந்துட்டு முழுசாக படிக்கிறதுல மட்டும் விடாமல் மற்ற வேலைகளையுமே வந்து கொடுத்து அதோட தனித்திறன்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி அதை படிக்கிறது மாத்திரம் இல்லாமல் மற்ற ஃபிசிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வேலைகளை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது கட்டாயமாக கவனம் அதிகரிக்கிறதுக்கு அதீத சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றது தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ என்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஒர்க்கை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம், அதோட வழிமுறைகளை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.